ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு கெயின் மாஸ்டரில் வந்துட்டு எப்படி வந்துட்டு எடிட் பண்ணுறது ஒரு ஃபுல் டுட்டோரியல் பார்ட் 1 மாதிரி ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அந்த ஒரு கெயின் மாஸ்டர் ப்ரோ அப்படிங்கிற ஒரு ஆப் வந்துட்டு எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணனால யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம சேனல் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி வந்துட்டு இன்றைக்கி காலையில் வரைக்கும் கமெண்ட் பண்ணக்கூடிய சேனலில் வந்துட்டு நான் ஒரு ஷெடியூலில் வந்துட்டு வச்சுருக்கிறேன். ஸோ சாட்டர்டே வந்துட்டு ஒரு 5 சேனல்ஸ் வந்துட்டு, அதுக்கப்புறமா டெய்லி வந்துட்டு கண்டென்ட்டுக்குள்ளே ஒரு சேனல். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்துட்டு யாருமே வந்துட்டு கவலைப்பட தேவையில்லை, எல்லாருமே ஃப்ரீ ப்ரொமோஷன் தான். ஸோ வந்துட்டு நான் ஒவ்வொரு சேனலாக வந்து நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்படியே வந்துட்டு உங்களோட சேனலை ப்ரொமோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டிய சேனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சுமதி சிந்துஜா அப்படிங்கிற ஒரு சேனல். ஓகேங்களா? சுமதி சிந்துஜா அப்படிங்கிற ஒரு சேனல் பக்காவாக வந்துட்டு சேனல் வந்துட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சேனலை எந்த மாதிரியான கான்செப்ட் வந்துட்டு போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சேனல் வந்துட்டு ஒரு குக்கிங் கேட்டகரி சேனல். சூப்பராக வந்துட்டு சேனல்லாம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். உங்களோட வீட்லேயும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு ஏதாவது ரெசிபிஸ் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்துட்டு கொடுத்துருக்குறேன். மறக்காமல் வந்துட்டு அவங்களோட சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட சேனல். ஒரு குக்கிங் கேட்டகரி சேனலாக இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க போய் ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு ரொம்பவே டெலிஷியஸாக வந்துட்டு வீடியோஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது அவங்களோட சேனலோட வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஸோ நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு கான்செப்டை கூட எடுத்து ஃபாலோ பண்ணி உங்கள் சேனலையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்துட்டு வியூவர்ஸ் வந்துட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ மறக்காமல் வந்து அவங்களோட சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி கெயின் மாஸ்டரில் எப்படி ரயில் ஓடுறது, எப்படி ஃப்ளைட் ஓடுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் வந்துட்டு பார்க்குறேன். டெமோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்துட்டு அவங்களோட சேனலில் இந்த ஒரு ஆப் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அவங்களும் வந்துட்டு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் வந்துட்டு அவங்களோட சேனலுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகே. இப்போ வந்து டெமோக்குள்ளே போயிடலாம். டெமோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் சுமதி சிந்துஜா அப்படிங்கிற ஒரு சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு எப்படி வந்துட்டு நிறைய பேர் ட்ரெயின் விட்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அதே சமயத்தில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்துட்டு உங்களோட கண்டென்ட்டுகள் அதில் போட்டுக்கலாம். என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத வந்துட்டு அதில் போட்டுக்கலாம். ஜஸ்ட்டாக வந்துட்டு நான் இப்போ ஒரு கெயின் மாஸ்டரில் வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். வீடியோ வந்துட்டு எடுத்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பொதுவாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே ஏதாவது எனக்கு அந்த வீடியோவில் எஃபெக்ட் வந்துட்டு போடணும்னு நினச்சேன் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஒன்று ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணி சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி இல்லைனா போடுவேன். இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் இல்லைனா லைக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கிடுவேன். ஓகேங்களா? இல்லைனா நான் அந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல வரணும், ஏதாவது ஒரு கண்டென்ட் இல்லைனா லைவ் இன்றைக்கி இருக்குது அப்படின்னா டுடே லைவ் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். ஓகேங்களா? உங்களோட சேனல்லையும். ஓகே. அது வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபாண்டையும் வந்துட்டு மாற்றிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்துட்டு அதில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு ஆப்ஷன் வந்துட்டு மாற்றிக்கலாம். ஸோ அதில் ஓகே கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா அந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்துட்டு டேப் பண்ணி உங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ அதை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது மாதிரி வந்துட்டு 4 எஃபெக்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ஏரோப்ளேனு, ஒரு ட்ரெயின், ஒரு பேக்கு, அதுக்கப்புறம் ஒரு பேராஷூட், ஒரு 4 ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4 ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்னோடய வீடியோவில் பொதுவாக வந்துட்டு என்னோடய பேர் வந்துட்டு ஆட் பண்ணுவேன். அது மாதிரி வந்துட்டு உங்களோட டெக்ஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஜென்ரலாக வந்துட்டு நான் வீடியோ வந்துட்டு எப்படி எடிட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு வால்யூம் தான் ஏற்றுவேன். அதை வந்துட்டு மறக்கவே மாட்டேன். எப்போயுமே வால்யூம் வந்துட்டு ஏற்றிடுவேன். ஸோ ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்போ வால்யூம் தான் நமக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? கேட்குறவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். ஸோ அட் த சேம் டைம் வந்துட்டு அவங்களுக்கு ஆடியபிளாகவும் இருக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறமா வந்துட்டு ஏதாவது ஃபோட்டோ வந்துட்டு இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு லேயருக்குள்ளே போயிட்டு என்னோடய ஃபோட்டோ வந்துட்டு எடுத்து அப்படி ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்துட்டு நம்மளோட வீடியோக்குள்ளே வந்துட்டு ஒரு ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா ஓவரால் அனிமேஷனில் வந்துட்டு பிளிங்க் ஆகணுமா இல்லைனா கிளிட்டர் ஆகணுமா, அந்த மாதிரிலாம் கிளாக் வைஸில் சுற்றணுமா இல்லை என்ன ஆகணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் செட் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் பல்ஸ் அப்படிங்கிறது தான் கொடுப்பேன். பல்ஸ் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் பல்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருவேன். ஓகே. இதாங்க டுட்டோரியல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு பெரிய ஒரு டுட்டோரியல் மாதிரி ஒன்று போடுறேன். ஆக்சுவலாக கெயின் மாஸ்டர் வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு எப்படி ஒரு வீடியோ வந்துட்டு எடுக்கிறதுக்கு எல்லாமே வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பார்ட் 1 வந்துட்டு வச்சுக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ வந்துட்டு பார்க்குறேன். மறக்காமல் வந்துட்டு சுமதி சிந்துஜா அப்படிங்கிற சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ.